ஹலோ டியர்ஸ், எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த 2024 எல்லாருக்கும் ரொம்ப நல்லா செம்மையாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்கள் எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் விஷஸ் கூடவே இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்ல நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணுறவங்க தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. இந்த 2024 நீங்கள் நினச்சது நடக்க, நீங்கள் நினச்ச மாதிரி ப்ரெக்னென்ட் ஆக அதாவது ஃபுட்டு, ரெமிடி இதெல்லாம் இல்லாமல் இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. இது 1 நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம் கிடையாது. டெய்லி இந்த விஷயங்கள், இந்த 3 விஷயங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஹாப்பியாக ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. இது ரெமிடி எடுக்கிறவங்க, நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஜெனரலான ஒரு 3 விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ப்ரெக்னென்சி தள்ளி போகுதுன்றனால ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ரொம்ப அதை நினச்சி மன வருத்தமாகி அதை ஒரு பெரிய விஷயமா மைண்டில் ஏற்றிக்காதீங்க. நீங்கள் அதை ஏற்றிக்கிட்டு உங்கள் பார்ட்னருக்கும் கண்டிப்பாக அதை அந்த மாதிரி நான் இந்த மாதிரி இருக்கேன், நமக்கு குழந்தை தங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹஸ்பண்ட்கிட்டையும் அவங்கக்கிட்டையும் சொல்லி 2 பேரும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஃப்ரீயாக விடுங்க. கண்டிப்பாக குழந்தை நமக்கு வரதான் போகுது, ஓகே கண்டிப்பாக நமக்கு ஓகே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான மைண்ட் செட்டோடு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணி கொண்டு போங்க. ஒரு மாதம் ஐயோ வரப்போகுது, பீரியட்ஸ் வரப்போகுது அந்த மாதிரி மைண்டில் ஏற்றிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஏற்றிக்கிறது அது பெரிய பெரிய தொல்லை உங்கள் உடம்புக்கு உண்டு பண்ணும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆக்கும். ஒரு மாதிரி உடம்பையே அது ரொம்ப நமக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்கிரும். ஸோ கண்டிப்பாக நடக்க போகிற ஒரு விஷயம். அதுக்காக நம்ம ஒரு நாளும் நீங்கள் கவலைப்படணும்னு தேவையே கிடையாது. இந்த 2023 எவ்வளோ பேர் ப்ரெக்னென்சி ஸ்டோரி, எவ்வளோ ப்ரெக்னென்சி போஸ்ட் நம்ம பார்த்துருப்போம், வீடியோ பார்த்துருப்போம். அதே மாதிரி 2024 உங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி அண்ட் போஸ்ட்டு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷியராக 100% ஷியரோட நீங்கள் ட்ரை பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன, நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல உடல் எடையை, கரெக்டான உடல் எடையை மெயின்டைன் பண்ணுங்கள். பாடி வெயிட்டை நீங்கள் இப்போ ரீசெண்டாக சில கேஜிலாம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருப்போம். அதை எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடுங்க. எல்லா வெயிட்டும் கம்மி பண்ணிடுங்க. ஹெல்த்தியான வேலை கம்மி பண்ணுங்கள். சாப்பிடாமல் பட்டினி கிடக்காமல் நல்ல உணவுகள் எடுத்துகிட்டு, பயிறு, பழங்கள், காய்கறிகள் எடுத்துகிட்டு டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். டயட் எடுத்தால் நிறைய பழம், காய்கறி வாங்கணும், நிறைய செலவாகும் அப்படின்னு நினைக்காதீங்க. சீசனுக்கு ஏற்ற மாதிரி விலை மலிவான பழங்கள், காய்கறிகளை வாங்கி பழகுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஹெல்தி டயட்டை செலவு நிறையா பண்ணி தான் எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. பயிரெல்லாம் கம்மியான விலையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். என்னென்ன பயிறு, தட்டைப்பயிரெலாம் ரொம்ப கம்மி, அது யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் விலை கம்மியான பழம், கொய்யாப்பழம் இருக்குது. அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்னால் இந்த மாதிரி புடலங்காய், நிறைய காய்கறி கம்மியான விலையிலையும் இருக்குது. கேரட்டு, பீட்ரூட்லாம் பெரிய ரேட்டு கிடையாது, அதுவும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ விலை கம்மியாகவே நம்ம ஹெல்த்தியான டயட்டை கொண்டு போகலாம். டெய்லி 2 முட்டை சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான உணவு முறையை மெயின்டைன் பண்ணி உங்கள் வெயிட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இது நம்பர் 2. நம்பர் 3 என்னென்னா, கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ நான் வீடியோஸ் போட ஆரம்பித்தப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெமிடி அந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பேன். பட் போக தான் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதே எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ரெமிடிஸ் அப்படின்றது ஷார்ட்கட் தான். நம்ம ட்ரீட்மெண்ட், ஃபாலிகுலர் ஸ்டடி, டேப்லெட்டு, வெந்தயட்டி எல்லாம் ஷார்ட்கட். பட் ஒரிஜினலாக உங்கள் பிசிஓடியை நீங்கள் எப்படி கரைக்கணும், ஒரிஜினலாக எப்படி ஓவலேஷன் நடக்க வைக்கணும், ஒரிஜினலாக எப்படி இம்ப்ளான்டேஷன் நடக்க வைக்கணும் இயற்கையான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். நல்லா வேலை செய்யுங்க, நல்லா ஓடி ஆடி வேலை பண்ணுங்கள். வேலை என்னால் பார்க்க முடியலையே, நான் பெருசாக குக்கிங் மட்டும்தான் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு இல்லை அப்படின்றவங்க டெய்லி மினிமம் 1 hour வாக்கிங் போங்க. தயவு செஞ்சு வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை உங்கள் லைஃப்பில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்காதீங்க. அதை கம்பல்சரி நான் இன்றைக்கி எப்படி நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றேனோ அதே மாதிரி இன்றைக்கி 30 மினிட்ஸ் நான் நடக்கணுன்றது என்னோட கடமை. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க. இந்த 3 விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. நம்பர் 1, நீங்கள் என்னெல்லாம் இதெல்லாம் பண்ணாலும் அப்படியே கவலை அடைஞ்சு சோர்வாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. தூக்கி போட்டுட்டு நம்ம ஹாப்பியாக இருங்கன்னா நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட்டு, நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். அண்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த 3 விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். இதை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் பண்ணுங்கள், நார்மலாக ட்ரை பண்ணுறவங்களும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கரெக்டாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு மாதமும் நான் 7th ஏஜ் அட்டன் பண்ணேன். அதில் இருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெகுலராக வந்தது கிடையாது. காலேஜ் அப்போயும் ரெகுலராக வந்தது கிடையாது. டேப்லெட் போட்டு தான் பீரியட்ஸ் ஆகும். ஆனால் இப்போ கடந்த பல வருஷமாக பாடி வெயிட் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. குழந்தை பிறந்து இன்க்ரீஸ் ஆனால் கூட நான் இப்போ ரெகுலராக என்னோடய பீரியட் சைக்கிளை வச்சுக்கிறேன். அப்படின்னு காரணம் நான் என்னோட ஃபுட்டு நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், என்னோடய வெயிட் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங் இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ இந்த 3 விஷயங்கள் நான் அனுபவித்து எனக்கு ரெகுலர் ஆகிட்டு டேப்லெட் இல்லாமல் எனக்கு பீரியட்ஸ் வருதுன்றது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதாவது வலிக்கும், பீரியட் வந்தால்
தான் வலிக்கும் ஒரு மாதமும். பட் இருந்தாலும் நமக்கு நார்மலாக வருது. ஏன்னா எனக்கு அப்படி வந்ததே கிடையாது. பட் இப்போ பல வருஷமாக அந்த மாதிரி வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த ஹாப்பி நீங்களும் ஃபீல் பண்ணணும். பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கவங்க ரெகுலராகி குழந்தை தங்கணும். ரெகுலராக இருந்தாலும் இர்ரெகுலராக எனக்கு தள்ளி போகுது பேபி அப்படின்றவங்களும் எல்லாருக்குமே இந்த வருஷம் குழந்தை தங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மனசார நான் விஷ் பண்ணுறேன். என்னோட நிறைய விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் உங்களுக்கு. அண்ட் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.